உங்க மேல தப்பு கிடையாது. 2 பேருமே இங்க குறை சொல்ல முடியாது. உள்ள ஏதோ நடந்திருக்கலாம். அவ அவளுடைய என்ன சொல்றது, ஒவ்வொரு அசைவையும் அவ வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் அவளுக்கு யார் சாய்ஸ்னா குழந்தைங்க தான். குழந்தைங்க. அப்படி ஒரு லைஃப் அவ சங்கீதா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் ஆயிருக்கலாம். வளர்ந்தது கூட ஒரு காரணமா இருக்கலாம். நீங்க பார்க்குற கண்ணோட்டமும் அப்படி இருக்கலாம். ஸோ நான் விஜய் விட்டு கொடுக்க மாட்டேன், அது வேற விஷயம். எனக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நானும் என்னைக்கு விஜய் விட்டு கொடுத்தது இல்லைம்மா. நானும் விஜய் எப்பவுமே விட்டு கொடுத்தது. அந்த உரிமையில தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். நோ. எஸ். அது என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த இன்னும் சொல்ல போனால் விஜய் வந்து ஜென்ரலாக ஆம்பளை பசங்களுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. ஆமா. பட் விஜய் அதில் கான்ட்ராஸ்ட். என்னையே ரொம்ப பிடிக்கும். வெரி க்ளோஸ் டு யூ. ஆமாம்மா. ஆனால் நாங்கள் 2 பேரும் அதிகமாக பேசிக்க மாட்டோம். ஆனால் எனக்கு தெரியும், எனக்கு அவனை பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும். என்னுடைய நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். என்னுடைய மைனஸு நீங்கள் சொல்கிறீங்களா இன்னைக்கு அவரை அங்கே தளபதி ஆகிட்டாருன்ட்டு. என் கண்ணுக்கு இப்போவும் அந்த அந்த ஒரு 5-6 வயசில் வந்து அந்த ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா நான் வந்து ஸ்கேலில் தான் அடிப்பேன். ஸ்கேலை வச்சு பளீர்னு ஆஃப் நிக்கர் போட்டு போனால் இங்கே அடிப்பேன், சளீர்னு அடிப்பேன், அப்படியே சிவந்து போகும். உடனே தேங்காய் எண்ணெய் கூடாது நானே கேட்பேன். அதே குழந்தையாவே இன்னைக்கு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து என்னுடைய என்ன சொல்கிறது, என்னுடைய தவறுன்னு கூட உங்கள் பாயிண்டில் இருக்கலாம். பட் எனக்கு என்னமோ அது ரொம்ப அவனை நேசிச்சதுனால குழந்தை, என் குழந்தை, இந்த பொசசிவ்னஸ், அந்த அன்புங்கிறது குறையவே குறையாது. அந்த உரிமையில் சில தவறுகள் நடந்திருக்கலாம். அது விட்டுறலாம். பட் ரொம்ப அழகா வந்து நீங்க வாரிசுல 2 பேரும் வந்தது, நிறைய பேர் எனக்கும் இன்க்ளூடிங் ஆண்டி, நீங்க 2 பேரும் அங்க நின்னது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஹோப் கொடுத்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. எஸ்பெஷலி வாரிசு அப்படின்னு ஒரு படம் வரும்போது அந்த விதத்துல வந்து நீங்களும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அங்க வந்து நின்னீங்க. விஜயும் தெரியாம நீங்க வந்திருக்கவே முடியாது. அது ஹோல் ஹார்ட்டடா ஹி ஹஸ் அக்செப்டட். அண்ட் நீங்க அங்க ஒரு இன்டராக்ஷன் நடந்ததை நாங்க பார்த்தோம். ஸோ அது பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு தான் கண்டிப்பா சொல்லணும் அங்கிள். எல்லாருமே சந்தோஷம். எப்பவுமே அது வந்து இப்போ முதல் லைஃபே சினிமாவோட, அதுக்கு அடுத்ததுதான் வந்து அடுத்தது யாருன்னு கேட்டால் விஜய் தான். விஜய் தான். தேர்ட் பிளேஸில் தான் ஷோபாவே இருக்கும். அது ஷோபாவுக்கே தெரியும். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது விஜய் தான். ஆனால் அது சில கோயிலுக்கு போவோமா, இந்துஸ் கோயிலுக்கு, அங்கே வந்து அர்ச்சனை பண்ண சொல்லுவாங்க. அர்ச்சனை பண்ண சொல்லும்போது இந்த ராசி இதெல்லாம் கேட்பாங்க. முதல்ல என் ராசியை சொல்லுவேன், 2வது விஜய் ராசியை தான் சொல்லுவேன், 3வது தான் ஷோபா சொல்லுவேன், அப்புறம் தான் என் டாக்டர்லாம் சொல்லுவேன். எல்லாரும் கூட சொல்லு, இல்லை சார் ஹஸ்பண்டு ஒய்ஃப் உடனே சொன்னேன், இல்லை எனக்கு விஜய் தான். இப்படி எனக்கு அது என்னை அறியாமல் வரக்கூடிய விஷயங்கள். விஜய் தான் எனக்கு வந்து என்ன ஒரு பிள்ளைன்னு ஆயிடுச்சு. கடவுள் வந்து 2 பிள்ளையை கொடுத்தாரு. இல்லை உனக்கு 1 தான்டா அப்படின்னு தீர்மானமாக பண்ணிட்டார்ல. ஸோ ஃபுல் லவ் அந்த ஒருத்தர் மேலே தான் நான் வைக்க முடியும். இது சாதாரண புள்ள இல்லை அங்கிள். நீங்க எங்களுக்கு எல்லாருக்குமே இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்துக்கு, வெளியாட்களுக்கே வந்து விஜய் மேல இவ்வளோ லவ் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு உங்க புள்ள என்னும் போது எவ்வளோ லவ் இருக்கும், அதுல எவ்வளோ ஒரு பியூரிட்டி இருக்கும்ன்றது வந்து இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆப்வியஸ்லி உங்க மனசை என்னைக்கோ அவர் கொள்ள அடிச்சிட்டாரு இல்லையா? அதனால எங்களுக்குள்ள வந்து நான் அந்த நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, நீங்க உங்களுக்குள்ள என்ன எதையோ மூடி மறைச்சி எதையோ வந்துங்க. இங்கே நான் வந்து விஜய் வந்து என்னைக்கு விட்டு கொடுத்தது கிடையாது. எந்த இடத்துலையும் ஐ நெவர். எஸ்.
அதை எல்லாருமே நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம். அதுதான் ரொம்ப பெருமையா இருந்தது. அதுதான் ரொம்பவே பெருமையா. ஆண்டியும் சரி நீங்களும் சரி கொடுக்க வேண்டிய அவ அவசியமும் எப்பவுமே கிடையாது. வந்து விஜயோட நல்லா தான் இருக்கும். அதுதான். ஐயோ, அவ என்னைக்குமே வந்து அவ போறது பேசுறது கூட அவ எப்பவுமே இருக்கும். நைஸ் அங்கிள். அதனால நீங்க சொன்னது பேரனுங்களை சொன்னதுனால அது முக்கியமான அவங்க பர்த்டே இல்லை இது ஏதாவது ஹாலிடேஸ் அப்படி இருக்கும்போது பேசிக்கிறது. அவங்க இப்போ வந்து அப்ராட்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவன் அப்ராட்ல படிச்சுட்டு இருக்கான். ஓகே ஓகே. பாப்பா இங்க இருக்காங்க. சஞ்சய் அவன் இங்க +2 இந்த வருஷம் படிக்கிட்டு இருக்கான். அவங்க சினிமால வருவாங்களா? ஏன்னா நாங்க பாப்பா வந்து ஐயோ, நீங்க திவ்யாவை வந்து நாங்க அது- தெரி படத்துல பார்த்தோம். அந்த விஷயத்துல வந்து ஆ. 2 பசங்களையும் பிராட்டப் எப்படின்னா என் டாக்டர் ம். அவளுடைய என்ன சொல்றது ஒவ்வொரு அசைவையும் அவன் வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா அவங்கள மோல்ட் பண்றது, ஸ்கூல் கொண்டு போய் விடுறது, ஆமா ஸ்கூல்ல எனக்கு இருந்து தெரியும். கூட்டிட்டு வர்றது, வந்த உடனே ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது. டோட்டலா அவளுடைய லைஃப் வந்து ஃபர்ஸ்ட் அவளுக்கு யார் சாய்ஸ்னா குழந்தைங்க தான். குழந்தைங்க. அப்படி ஒரு லைஃப் அவ சங்கீதா. இது என்ன சொல்ல போனா என்னைக்கா நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல, ஆமா. வீட்டுக்கு வரும்போது நம்ம ஏதாவது வாங்கி வச்சு கொடுத்தோம்னா கூட இப்படி அவங்க அம்மாவை பார்க்குங்க. ஓகே உண்மையில ஓகே. அந்த அளவுக்கு வந்து அவளை வந்து அந்த டிசிப்ளின் ஒரு லைஃப். புரியுது. ஸோ பட் அதுக்கும் நான் கேட்ட கேள்விக்கு என்ன சம்பந்தம்? அவங்க சினிமால வருவாரான்னு தான் கேட்டேன் நானு. அதுக்கு தான் சொன்னேன். அவங்க அம்மா தான் டிசைட் அவங்க பண்ணுவாங்க. அம்மா தான் டிசைட் Okay. பண்ணணும். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஓகே ஓகே அம்மா தான் டிசைட் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகே வாவ் தட் இஸ். அவன் சினிமாவுக்கு வந்துட்டான்ல. ஆமா நான் பார்த்தேன். அவன் வந்துட்டான். அவன் நான் டைரக்டர் ஆகணும்னு வந்துட்டான்ல. ஓகே ஓகே நைஸ். அவன் ஆக்டிங்க்கு நிறைய வாய்ப்புகள்லாம் வந்துச்சு. ஆமா. அதெல்லாம் கூட விட்டுட்டு நோ ஐ வாண்ட் டு பி a டைரக்டர். அவர் என்ன ஃபாலோ பண்ணிட்டார். சூப்பர் சூப்பர். ஏன்னா டைரக்டர் தானே வந்து ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொல்றோம். கண்டிப்பா அந்த கேப்டனுக்கு வந்துட்டார். கண்டிப்பா. ஆஸ் அ டைரக்டர் சன்னா நான் கேட்கல. ஆஸ் அ டைரக்டர் எப்படி வந்து நீங்க விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க? வாட் வாஸ் யுவர் இல்லைம்மா, கன்விக்ஷன்? நான் என்னுடைய ட்ரீம் வந்து கரெக்டாக ட்ரீம்னா ஒரு கால்குலேஷனோட என் ட்ரீம் இருக்கும். ம். அதில் ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சன்னுன்றது அப்புறம் கண்டிப்பா. ஒரு இளைஞனை நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த படத்தோடு போயிடக்கூடாது. ஏன்னா அதில் 2 ஒரு அப்பாவாக ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு டைரக்டராக ஒரு பொறுப்பு, ஒரு ப்ரொடியூசராக 3 கேரக்டர் என்னுடைய கேரக்டர். அதில் ஒரு சன்னை நான் வேற என்னமோ டாக்டர் அப்படி இப்படின்லாம் ஒரு இது இருந்துச்சு. இல்லை எனக்கு இதுதான் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கும்போது ஒரு ஃபாதராக என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ஃபுல்ஃபில் இஸ் ஆம்பிஷன். அதுதான் நான் ஆரம்பித்தேன். பட் முதல் படம் ஒரு நடிகன், ஒரு டைரக்டராக என்னென்னா முதல் படத்தில் பெருசாக போகல, பெரிய ஹிட்டுலாம் கிடையாது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு நடிகன் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். யூ ஐடென்டிஃபைட் தட் ஆக்டர். ஒரு டைரக்டராக நம்ம Correct. இத்தனை படம் பண்ணியிருக்கணுமா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு 50 படம் பண்ணிட்டேன் கரெக்ட். அந்த டைமில். ஸோ விஜய்க்குள்ள ஒரு நடிகன் இருக்கிறான். இதைத்தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். என் ஒய்ஃப்ட்ட ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து, அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து நாளைய தீர்ப்பு என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன் நான், இந்த படம் ஓடுதோ இல்லையோ உன் மகன் பெரிய ஹீரோ. ஏன்னா நமக்கு வந்து அந்த செட்டில் அவனுக்கு வந்து இந்த ரொம்ப ஷை டைப்பு. ஆனால் நடிப்புன்னு வரும்போது அதுவும் அந்த ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு ஹெவி சீன் வச்சுருந்தேன். ஸ்ரீதேவியும் ராதாரவியும் ஓகே. அவங்களோட காம்பினேஷன். ஓ மை காட். ஸ்ரீதேவி அவ்வளோ வெட்ரன் தெரியும், எஸ் ராதாரவி. எஸ். இந்த 2 பேருக்கு நடுவில் விஜய். ஒரு ஹெவி சீன். அந்த சீனை நான் கூட போய் டயலாக் சொல்லி கொடுக்கல, என் அசிஸ்டன்ட் போய் டயலாக் சொல்லி கொடுத்தாங்க. பண்ணிட்டு டப்புன்னு ஒரு டேக்கில் அடிச்சாங்க. இப்போ உடனே ஸ்ரீதேவி அம்மா
ஏய் உன் பிள்ளை நல்லா நடிக்கிறாயா, நடிக்கிறான்ப்பா அப்படின்னாங்க. ராதாரவி சொன்னார், உன் பிள்ளை பெரிய ஆளாக வந்துடும் அப்படியே சொன்னார். அதே செட்டில் ஃபஸ்ட்டு ஷார்ட் முடிஞ்ச உடனே பேச்சு நடந்தது. ஸோ அந்த ஒரு கால்குலேஷன் தான். அந்த படம் சரியாக போகல. என்ன 2 நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோ, கரெக்ட் சோட போயிடக்கூடாது, கரெக்ட். என்னுடைய மகன் தோத்துறக்கூடாது. 2 விஷயம் இல்லை. அதான் மறுபடி அப்படியே ட்ரை பண்ணி செந்தூர பாண்டி அதில் தான். சந்திரபாண்டி, எஸ். அதில் ஒரு நல்ல கேரக்டர். உங்கள் அப்பா அதில் விஜயகுமார் சார் இன்னும் அந்த கிளைமேக்ஸ் எனக்கு நல்ல ஞாபகம் வருது. விஜய் கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் உங்கள் அப்பா மர்டர் பண்ணிடுவாங்க. விஜயகாந்துக்கு தெரியும். விஜய்க்கு சொல்லாமல் இந்த கல்யாணத்தை பண்ணணும். இங்கே கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கும். வீட்டில் வந்து மனோரமா ஆச்சு. அவங்க அவர் உட்கார வச்சு அந்த செய்ய வேண்டிய முறையெல்லாம் தண்ணி ஊற்றி அந்த பொட்டு வச்சு ஞாபகம் இருக்கு எனக்கு. அதுதான் கிளைமேக்ஸ். அது அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. விஜய்க்கு தெரியாது. அப்படி ஒரு அந்த கேரக்டர் பண்ணாங்க. ஐ திங்க் கண்ணு திறந்துட்டே அந்த தண்ணி, அதான் எனக்கு அது ஞாபகம் இருக்கு. அந்த ஹை ஸ்பீட்ல எடுத்திருப்பேன். ஆமா, அந்த தண்ணி அப்படியே வந்து இங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ணை மூடணும்னு தோணும்ல. உங்க அப்பா அப்படியே உட்காந்துருப்பா. அந்த தண்ணீர் வந்து அப்படியே ஹை ஸ்பீட்ல அப்படி போயிட்டு இருக்கும். நான் சொன்னேன், எப்படி உங்களுக்கும் அவருக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு இல்லையா? அவரோட நிறைய படங்கள் உங்க படம் ஃபர்ஸ்ட் நீங்க அப்பா வச்சு பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் கரெக்ட். முதல் படம் நினைக்கிறேன். அப்படி அந்த படம் 100 days போச்சு. 3வது படம் ரசிகன். அதுக்கு கொஞ்சம் கிளாமரான ஒரு படம். எல்லாரும் கூட நம்மளை என்னடா பிள்ளைய வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னாங்க. உங்க ஜானரே சேஞ்ச் ஆயிடுச்சு கொஞ்சம். டோட்டலா விஜய் வச்சு நான் படம் பண்ணும்போது அந்த ஏஜ் ஒரு யூத், அந்த 18 வயசு பப்ளிக் டிமாண்ட். அந்த 18 வயசுல போய் பெருசா வந்து புரட்சியோ அது ஏதோ பண்ணா நல்லா இருக்காது. முதல்ல வந்து இளைஞர்கள் மத்தியில போகணும். இளைஞர்கள் மத்தியில போகணும்னா ஒரு என்டர்டெய்னிங் ஹீரோவா கொண்டு வரணும். கண்டிப்பா. அது அப்படித்தான் நான் பிளான் பண்ணி அந்த செந்தூர பாண்டி அந்த சடுகுடுலாம் வந்து பெரிய பேசப்பட்டது. அதுதான் ஹை ஸ்பீட்ல எடுத்திருப்பேன். அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கிளாமரா எடுத்திருப்பேன். அடுத்தது அந்த ரசிகன்ல வந்து அது சில்வர் ஜூட் போச்சு. அப்புறம் தான் வந்து விஜய் அப்படியே அது பண்ணது. தேவா, விஷ்ணு, அதுக்கு அடுத்தது தான் சந்திரலேகா. ரொம்ப பிரமாண்டமா பூஜை போட்டாரு. நல்ல செலவு பண்ணி எடுத்தார். ரொம்ப நல்ல செலவு பண்ணி எடுத்தார். கண்டிப்பா. அந்த சாங்ஸ் கூட இன்னைக்கு வரைக்குமே இட் இஸ் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இளைய தளபதி, இன்னைக்கு தளபதியா நாங்களே அண்ணாந்து பார்த்து. பட் என்னுடைய கால்குலேஷன்மா, இந்த இடத்துக்கு வரணும், கண்டிப்பா கொண்டாடணும், அஸ்திவாரம் போட்டிருக்கீங்க. இந்த இடத்துக்கு வருவார்னு ஒரு நம்பிக்கை, கொண்டாடணும்னு ஒரு முனைப்பு, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அதோட அவர் ஒரு 5-6 படத்துக்கு பிறகு நான் நினைக்கிறேன் பூவே உனக்காக பிறகு அவருக்குள்ள ஒரு வேகம் வந்துருச்சு. கண்டிப்பா. அடிக்கணும், ரேஸ்ல இருக்கிறோம், வரணும் தனக்குள்ள சீரியஸ்னஸ் வந்து அப்போதான் செட்டில். அதுக்கேற்ற மாதிரி படங்கள் அமைஞ்சது. இன்னைக்கு எப்படி இருக்கு? எப்படி அங்கிள் இந்த எனர்ஜி, டச் வுட் அண்ட் கோல்ட்? ஒரு வேலை, இது ஒரு வேலை பண்றோம் அப்படின்னு நினைச்சு பண்ணக்கூடாது. இதை ஒரு 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 ஈஸியா சொல்லணும்னா, ஒரு காதலிட்டு நம்ம ஒரு லவ், அந்த லவ் இருக்கிற வரைக்கும் டில் த மேரேஜ் அந்த லவ் இருக்கிற வரைக்கும் போர்ன்ற வார்த்தை இருக்குது. ஆனா உங்ககிட்ட போய் நான் கேள்வி கேட்டேன் பாருங்க, இல்ல இந்த எனர்ஜி எப்படி வந்ததுன்னு. உங்க புள்ளைய பார்த்தா என்ன எனர்ஜி, அப்புறம் எப்படி எங்க இருந்து வந்தது அந்த எனர்ஜி? இங்க இருந்து தான் வந்தது. நான் உங்ககிட்ட போய் கேக்குறேன், சத்தியமா என்ன அங்கிள் எனர்ஜி ஃபார் விஜய்? he is now 46 47 இல்லையா? 48. ஆமா, யா 48. ஓ மை காட், டச் வுட் அண்ட் கோல்ட். என்ன குதிக்கிறாரு, என்ன எனர்ஜி, மை காட், சீரியஸ்லி. அது கண்டிப்பா ஜெனடிக்கல் தான். வந்து
உண்மையில் வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் Correct. இட்ஸ் நாட் மைண்டுக்குள்ள மென்டல் ஸ்ட்ரென்த் Mental strength. சொல்லுவாங்களே அந்த ஸ்ட்ரென்த். அதுதான் அப்படியே உட்காந்துருப்பார், அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்த ரிஹர்சலை பார்த்துக்கிட்டே இருப்பார். திடீர்னு போய் அந்த கேமரா கிட்ட நின்ன உடனே வேற ஒரு விஜயம் மாறிடுறாரு. கண்டிப்பா. அது என்கிட்ட போயிருக்கலாம். அதான் சொல்கிறேன், லவ் இன்னைக்கு வரைக்கும் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சினிமாவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கல்யாணம் பண்ணல. புரியுது. நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு போர் அடிச்சு. That's a good one, uncle. புரியுதா? புரியுது. கல்யாணம் பண்ணாம Mentally அப்படியே கல்யாணம் தள்ளிட்டே பண்ணல. போறேன் நான். லிவிங் டுகெதர் Living எத்தனை together. 80ல இருந்து நான் சினிமாவோட லிவிங் டுகெதர். Nice. அதனால வந்து என்னன்னா அதுல இருக்க ப்ளஸ் மட்டும்தான் எனக்கு தெரியுது. நீங்க லவ் பண்ணிட்டு இருந்த பீரியட்ல உங்களுக்கு அப்படித்தானே இருக்கும். அவன்கிட்ட இருந்து ப்ளஸ் மட்டும்தான் தெரியும், மைனஸ்லாம் தெரியாது. கல்யாணம் ஆன பிறகு மைனஸ் மட்டும்தான் தெரியும், ப்ளஸ் தெரியும். ஆனா அங்கிள் நீங்க சொல்லும் போது தான் தோணுது, ஆக்சுவலி இட் மேக்ஸ் a lot of sense. கல்யாணம் ஆயிருந்தா ஒரு வேளை அந்த லவ் உடைஞ்சு போயிருக்கும். நம்ம கல்யாணம் ஆனவங்களை வந்து இனிமே லவ் பண்ண மாட்டோம். அந்த எந்த லவ் பிரேக்கப் ஆச்சோ அவங்களதான் இன்னைக்கு வரைக்கும் லவ் பண்ண. ஐயோ கடவுளே, அதேதான் இந்த கான்வர்சேஷன் நான் உங்களோட வச்சுப்பேன் நினைச்சு கூட பார்க்கல. அப்படி அது அந்த ஒரு லவ் தான்மா, அந்த லவ் தான். நல்ல வார்த்தை சொன்னேன். நான் இன்னைக்கு வரைக்கும் சினிமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ அந்த ஒவ்வொரு நாளும் அந்த அந்த தொழிலுக்கு அந்த சினிமா அப்படின்னு அந்த வேலைக்கு போகும்போதே என் காதலியை மீட் பண்றேன். அந்த ஃபயர் இருந்துகிட்டே அந்த இருக்கு. காதலியை மீட் பண்ண போறேன். அந்த அந்த இதுலயே அதான் எனர்ஜி நமக்கு, புரியுது. அதான் எனர்ஜி. அதை எடுத்துக்கிட்டவங்க அத்தனை பேரும் கடைசி வரைக்கும். இப்போ பாலச்சந்தர் எடுத்துக்கங்க, முந்தின நாள் வரைக்கும் கண்டிப்பா. சீரியல் டைரக்டர். ஆமா. பாலு மகேந்திரா எடுத்துக்கங்க, முந்தின நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். கண்டிப்பா. போய் ஹாஸ்பிட்டலில் விழுந்தாங்க, 10 நாள் கிடந்தாங்க, இழுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் செத்தாங்கன்னு. இல்ல. சிவாஜி எடுத்துக்கங்க, True. இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து செத்தாங்கன்னு சொல்ல முடியாது. True. நடமாடிக்கிட்டே இருந்தாங்க, அடுத்த நாள் காணாமல் போயிட்டாங்க. True. பிகாஸ் நான் சொன்னதான் உங்களுக்கு இடையில ஒரு நான் நினைக்கிறேன் 20 இயர்ஸ் Okay. என்னுடைய ஜோனரை விட்டுட்டேன் நான். எனக்கு நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, ஆமா. இந்த சமுதாயம், இந்த சட்டம், ஆமா. ஒரு அரசியல், நையாண்டிகள், யார் தப்புன்னா போல்டா சொல்றது, இப்படி ஒரு எனக்குன்னு ஒரு ஜோனர் வச்சிருந்தேன். எனக்குன்னு ஒரு இது என்ன சொல்றது, பாதை. கரெக்ட். அந்த பாதையில நடந்துக்கிட்டு இருந்தேன், ஜெயிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னைக்கு அதை விட்டுட்டு கடந்த 10 வருஷமா பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு தேவையில்லையா லவ், இது இந்த ஃபேமிலி, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்போ தான் ஏன்டா எனக்கு இந்த 4-5 வருஷம் சக்ஸஸ் கிடைக்கல, ஒரு வெற்றிக்காக போராடுறேன் கிடைக்கலையே அப்படின்னா அப்போ தான் எனக்கே தோணுச்சு, நீ உன்னுடைய பாதையை விட்டுட்டு வேற எங்கேயோ போகிற. உனக்கு பழக்கப்பட்ட பாதை, நம்ம பழக்கப்பட்ட ரோட்டில் வந்து ஈஸியாக போயிடுவோம். ஒரு டிரைவிங் போகிறோம்னா இங்கேருந்து வீட்டுக்கு போகிறோம், வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு வரோம்னா கடை மூடிட்டு போயிடுவோம். கண்டிப்பா. புதுசாக எங்கேயாவது போகணும்னா 4 பேர்த்திட்ட கேட்டு இந்த கூகுள் மேப்பை போட்டு தப்பா போய் ஆமாம் இது இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு கேட்டு தடுமாறி போக வேண்டியிருக்கு இல்லையா? அந்த தடுமாற்றம் தான் இடையில. அதனால தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், இல்லைடா உனக்குன்னு ஒரு ஜோனர் நீ வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருந்த, உங்கள்கிட்ட அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க, நீ ஏன் அதை விட்டு தாண்டி போகிற அப்படின்னு தான் இந்த படம் வந்து அந்த என்னுடைய பழைய ஜோனரில். அதே நேரத்தில் இப்போ சொன்னீங்கல்ல, ஏதோ ஒன்று அதில் புதுசு இருக்கணும், ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட் இருக்கணும், இல்லைன்னா யாரும் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் வேஸ்ட் அது. ஸோ நான் வந்து அந்த 80s டைரக்டர் ஆரம்பித்தேன், 90s ஒரு சேஞ்ச் வருது, அப்டேட் ஆகிறேன். கண்டிப்பா. 90s இட்டு கொடுக்குறேன், அதுக்கு ஒரு 10 years சேஞ்ச் ஆகுது, அதுக்கு அப்டேட் ஆகுறேன். இப்படி சேஞ்ச் ஆக நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அன்னைக்கு எப்படி உன்னை நான் எப்படியெல்லாம் காதலித்தேன், இதை ஏமாற்றி விட்டாயே அப்படின்னு 80s சொன்னோம். இப்போ அப்படி சொன்னால் கத்திடும், டே என்னடா ஓவரா உன்னை காதலிச்சேன், ஏமாத்திட்டேன், அதுதானே இப்படி சொன்னா தான் ஒத்துக்கிறோம். வாரிசுல விஜயே பூவே உனக்காக டைலாக வந்து அதே அடிச்சார்ல,
நான் அப்பவே சொன்னேன்டா கேட்கல அப்படின்னு. எனக்கு சிரிப்பு தாங்கல. ஏய் கம்போட்டு ஓட்ட வச்சுக்கலாம்டா, ரொம்ப ஈஸியா. அவன் ரொம்ப சின்சியரா சொல்லுவான். ஆமா. காதல்ன்றது ஒரு பூ மாதிரி கீழே விழுந்துட்டான், போடா கம்போட்டு ஓட்ட வச்சுக்கலாம் அப்படி. இப்ப ட்ரெண்ட் அப்படி ஒரே அம்மான்னு அன்னைக்கு அம்மா இறந்துட்டா நம்ம என்ன கத்துவோம், அம்மா என்னை விட்டு போய் விட்டாயே, என்னை அதை இயக்கி விட்டாயே, நான் என்ன செய்வேன். இதுதான் அன்னைக்கு 80s. ஆமா. இன்னைக்கு அம்மா செத்துட்டாங்க அப்படி உட்கார். இதுதான் அப்டேஷன். அப்சல்யூட்லி. நான் இன்னைக்கு போய் ஒரு சீன் அதே மாதிரி எடுத்தேன்னா என்னை விரட்டி விட்டுருவாங்க. கண்டிப்பா. இப்படித்தான் இது ஒரு எனக்கு பழக்கப்பட்ட ஒரு கதை. அதுல என்ன புதுசா சொல்றது, இந்த குழந்தை சொன்னீங்கல்ல, ஆமா. அந்த குழந்தைய பிடிச்சேன் நான். நைஸ் அங்கிள், ரொம்ப நல்லா. அந்த குழந்தைய பிடிச்சேன். ஒரு ஃபேமிலியில இவ்வளவுலாம் தப்பு நடக்குது, இதையெல்லாம் சமாளிக்க முடியாம போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த குழந்தைக்கு தோணுது, ஏன் கடவுளுக்கு லெட்டர் எடுக்க, கடவுள் அதை பண்றாரு, அரக்கனை அழிச்சான்றாங்க, இதை அழிச்சான்றாங்க, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க, பாடமா வருது, இல்ல சூரசம்காரன்றாங்க, அதுன்றாங்க. ஏன் இந்த காலத்துல அதே கடவுள் தானே இருக்காரு, எங்க இருக்காரு, சொர்க்கத்துல இருக்காருன்றாங்க ஸ்கூல்ல. கடவுள் சொர்க்கத்துல இருக்காரு, சொர்க்கம் எங்க இருக்கு, மேல இருக்குன்றாங்க. உடனே லெட்டர் போடுது, காட் சொர்க்கம் பயா ஸ்கை. அது அந்த காலத்து மனுஷங்களுக்கு இருந்த அந்த வேல்யூஸ் இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாஸ் ஆன் ஆகணும். நம்ம பிள்ளைங்களுக்கு, எங்க பிள்ளைங்களுக்கு பாஸ் ஆன் ஆகணும். எனக்கு இருக்கிறது விஜய். ஆமா, வந்திருக்கு. எங்க அப்பா இதே மாதிரிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. சத்தியமா எனக்கு இன்னைக்கும் அது இருக்கு. எனக்கு ஓடணும், ஜெயிக்கணும், பணம்ங்கிறத தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. பட் அது எங்க பிள்ளைங்களுக்கும் வரணுங்கிறது இட் ஹாஸ் டு கீப். கொஞ்சம் இப்போ எல்லாம் இந்த லாக்டவுன்ல ரொம்ப சோம்பேறி. அதுதான்மா, அதாவது உங்க அப்பா கஷ்டப்பட்டு வந்தார், ஒரு உண்மை தெரியாது யாருக்குமே, ஒரு உண்மை தெரியாது. சட்டம் ஒரு தான் முதல் படம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸ்பெரிமெண்டலா ஒரு 3 பேர் சேர்ந்துட்டு ஒரு படம் பண்ணனாங்க. நானு, அப்துல்லான்னு ஒருத்தர், சோபிதகுமார், 3 பேர் சேர்ந்துக்கிட்டு ஆளுக்கு 35,000 போட்டு 1 லட்சம் ரூபாயில ஒரு படம் பண்ணோம். ஓகே. 1 லட்சம் ரூபாய். அது அப்போ 1 கோடி மாதிரி. 78ல அப்போ அது 1 கோடி. அது மாதிரி. ஆமா, அது 1 கோடி. அப்போ 1 கோடி. கரெக்ட். அந்த படத்தினுடைய ஹீரோ யார் தெரியுமா? உங்க அப்பா. என்னுடைய முதல் ஹீரோ உங்க அப்பா. என்னோட முதல் ஹீரோ உங்க பையன். அதான் என்னுடைய முதல் ஹீரோ என் பையன். என்னுடைய முதல் ஹீரோ உங்க அப்பா. ஓகே. அவர்கிட்ட கேள, இப்பவும் எங்கேயா பார்த்தா சொல்லுவாரு, அது எப்படியா நீ ஒரு 12 நாள் போய் என்னை கொண்டு போய் வச்சுட்டு ஒரு படத்தை முடிச்சுட்டு வந்துட்டேன். 12 நாளில் பச்சை குழந்தைன்னு எழுதுனாங்க. ஓ, ஓகே. பச்சை படம் ஓடல. ஓகே. ஆனா காசு வந்துருச்சு. செலவு பண்ணது போதுமே. 1,10,000 ரூபாமா. சூப்பர். ஒரு படம் பண்றோம். நைஸ். அப்பவே நீங்க அந்த அளவுக்கு பிளானிங் பண்ணிருக்கீங்க, பிசினஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, அதுதான் பெரிய விஷயம் அங்கிள். முதல் படம் தான். எப்பவும் சொல்லுவார், அது இப்பதான் மறந்துட்டாரு, அது எப்படியா நீ அந்த 12 நாள்ல ஒரு படம் பண்ண அப்படின்பாரு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ்.